Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த அதிபயங்கரமான சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல தன்னுடைய அக்கா கணவர் இறந்து போயிடுறாரு. அந்த இறப்புக்கு போய் வந்த அந்த பெண்ணோட உடம்புல அதே ஊர்ல ஏற்கனவே மாண்டு போன ஒரு இளைஞரோட ஆன்மா அவங்க உடம்புல வந்து அது வந்ததற்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தார்கிட்டையும் இந்த விஷயத்தை காட்டிக்கொள்ளாம அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த குடும்பத்தையும் அவளையும் எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சது. அதற்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஆன்மாவை இந்த குடும்பத்தார்கள் எப்படியெல்லாம் அந்த ஆன்மாவை ஆட்டி படைச்சு அதை அவளோட உடம்புல இருந்து விரட்டினாங்க அப்படிங்கறத தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் அதிபயங்கரமான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2014 காலகட்டத்தில் நடந்ததுங்க. காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு சிறிய அழகிய கிராமம். அந்த கிராமத்துல வசிக்கிறாங்க. இதற்கு 2 பசங்க, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண். சின்ன பசங்க தான், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஒரு ஏரிக்கரை ஓரம் ஒரு சிறிய சீட்டு போட்ட வீடு, அந்த வீட்டுல வசிக்கிறாங்க. அது ஏரி புறம்போக்கு நிலந்தாங்க. இவங்க தான் அந்த ஊர்லயே அந்த ஏரிக்கரையில கடைசி வீடா இருக்காங்க. அதை தாண்டி போனா தான் சுடுகாடு. அந்த காலகட்டத்தில் ராதிகாவோட அக்கா இறந்து போறாருங்க. அந்த இறப்புக்காக இவங்க குடும்பமே அந்த இறப்புல கலந்துக்கிறாங்க. அந்த இறப்புல கலந்துகிட்டவங்க இவங்க கணவர் மற்றும் மாமியார் தன்னோட குழந்தைங்க எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதே ஊர்ல இருக்கிறாங்க. காரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த முதல் நாள் இரவு படையெல்லாம் போடுவாங்க. இந்த படப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுமாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பாடெல்லாம் நடக்குது. அந்த இரவு நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு, அது ஒரு கிராமம் தானங்க, கிராமமா இருக்கிறதுனால பக்கத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் பக்கத்துல ஒரு ஏரியா பக்கம் போறாங்க. அது காடு மாதிரி. அந்த காட்டு பக்கத்துல ரெஸ்ட் ரூமுக்காக ஒதுங்கி போற இடத்துல 2 பெண்கள் மட்டும்தாங்க அந்த இடத்துக்கு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. வீட்டுல சமையல் பண்ண அழுப்பு மற்றும் அந்த நேரத்துல இவங்க பேசிக்கிட்டு, அந்த இடம் ஒரு வேலிக்கருவ காடுங்க. அந்த காட்டுக்கு பக்கத்துல அந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்டு ஒரு 100 மீட்டர் தூரத்திலே அந்த பக்கம் போய் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போயிருக்கா. இவ அவளுக்கு தெரியாம இந்த பக்கமா வந்து ஒதுங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அது ஒரு அமாவாசை இருள் நேரங்க. அந்த இடத்துல பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு இருட்டான நேரம். கையில மொபைல் டார்ச் லைட் இருக்கு. இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க அந்த மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. சர்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை நோக்கி வேகமா டக்குன்னு திரும்ப அந்த இடத்துல அவங்க மிகவும் பயந்துடுறாங்க. பயந்துட்டு உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து தன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து அன்று இரவு அங்கேயே தான் தங்குறாங்க. அதற்கப்புறம் மறுநாள் இவங்க சொந்த ஊருக்கு குடும்பத்தோட வந்து சேர்றாங்க. இவங்க வரும்போது இவங்க மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே இறந்து போன ஒருத்தனையும் அவங்க கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது இதற்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த சம்பவத்துல இந்த ராதாவோட கணவருக்கு இந்த பேய் பிசாசு மற்றும் எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்து மேல அவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே எப்பொழுதுமே கிடையாது. ஆனால் இவள் அங்கிருந்து வந்ததற்கு அப்புறம் இவள் நடந்துக்கிற விதம் பூரா வித்தியாசமா இருக்குதுங்க. அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னா, மறுநாள் வந்ததுல இருந்து அவ யார்கிட்டயுமே முகம் கொடுத்து பேசல. தன்னோட மாமியார்கிட்ட மிகவும் மரியாதையா நடந்துட்டு இருக்க அந்த பெண் தன்னோட மாமியாரையும் வாபோன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட குழந்தைகள்கிட்டையும் சிடுசிடுன்னு விழுறாங்க. தன்னோட கணவர்கிட்ட மட்டும் கரெக்டா நடந்துக்கிறாங்க. அவர் வேலைக்கு போற வரைக்கும் அன்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதற்கு அப்புறம் தாங்க இவரோட நடவடிக்கை எல்லாமே அப்படியே மாறுது. ஆனா அவர் கணவருக்கும் அதற்கப்புறம் தாங்க தெரிய வருது. அப்படி என்ன ஒரு சம்பவம் எல்லாம் நடக்குதுன்னா, இவங்களுக்கு நான்வெஜ் மேல அதிக ஈடுபாடு ஈர்ப்போ கிடையாதுங்க. இவங்க குடும்பத்துல இருக்கவங்க அனைவருமே நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. அதனால எப்பவாவது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க இந்த நான்வெஜ் எல்லாம் எடுக்கிறது வழக்கம். மற்றபடி எப்பவாவது மீன் வாங்குவாங்க. அவரோட கணவருக்கு வேலை இல்லாத நேரத்துல பக்கத்துல இருக்க ஏரியில மீன் பிடிச்சா அன்னைக்கு மீன் குழம்பு. அப்ப இவங்களுக்கு தனியா பதார்த்தம் பண்ணிக்குவாங்க. இவங்க சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மட்டனும் மற்ற எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே சாப்பிட மாட்டாங்க. சிக்கனும் அளவா எடுத்துக்கிறவங்க தான். இவங்களுக்கு மீன் குழம்போ மட்டனோ ஃபீப்போ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்க அதிகமா விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதிலே அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவங்க மாமியாருக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்கனவே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி என்னன்னா, அவங்க மாமியாரை இவங்க மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல இவங்க வீட்டுக்குள்ள இருந்தா நீ வெளியில போறியா இல்லையா அப்படின்னு கதவை சாத்துறாங்க. தன்னோட பிள்ளைகள்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. இது 2-3 நாட்கள் தொடருது. தன்னோட பையன் காலையில 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவான். வேலையை முடிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவான். 6 மணிக்கு வந்ததற்கு அப்புறம் தன்னோட
தன்னோட பையன்ட்ட கூப்பிட்டு இதை பத்தி இந்த ராதிகாவோட மாமியார் தன்னோட பையன்ட்ட ஒன்னும் விடாம விஷயத்த சொல்றா. இவ அங்க போயிட்டு வந்ததுல இருந்து இவள் ஒரு மாதிரி இருக்காடா, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன மரியாதை இல்லாம பேசுறா, என்ன பிரச்சனை தெரியல, இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது, இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும்டா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆமாமா அதையும் நான் நோட் பண்ணேன், எப்பொழுதாவது தான் சிக்கன் எடுத்தா அந்த சிக்கனும் கொஞ்சமா சாப்பிடுவா, நேற்று இவ ஃபோன் பண்ணி மீன் வாங்கிட்டு வர சொன்னா, யாருக்குன்னு கேட்டேன், எனக்கு தான் சாப்பிட ஆசையா இருக்குன்னா, மறுபடியும் முந்தானத்தும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாமா மட்டன் வாங்கிட்டு வர சொன்னாமா, என்கிட்ட காசு இல்லடி மட்டன் யாருக்கடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவும் எனக்கு தான் அப்படின்னு, அதாவது அவளுக்கு தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை தாங்க இப்ப அவர் அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் சந்தேகமா இருக்கு, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியலமா அவங்க அம்மாட்ட இந்த ராதாவோட கணவர் சொல்றாருங்க. அவங்க அம்மாவும் எனக்கும் சரியா படலப்பா, அவளுக்கு ஏதாவது பேய் பிசாசு ஏதாவது பிடிச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராதாவோட கணவர் உங்க அம்மாவை கண்டமேனிக்கு திட்டிடுறாரு. ஏமா அதுதான் எனக்கு நம்பிக்கையே இல்லையா, அப்படியெல்லாம் ஏதும் இருக்காது பாப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாளும் அப்படியே தாங்க போகுது. இவங்களை மரியாதை எல்லாம் பேசுறதும் அந்த குழந்தைங்க இந்த கிட்டத்தட்ட 5 நாளா அவங்க அம்மா பக்கத்துல போறதை தவிர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட முகம் கடுமையா மாறுதுங்க, அவங்க பேச்சு அனைத்துமே கடுமையா மாறுது. அதாவது உள்ள ஒரு ஆன்மா இருக்கிறத அவங்க வெளிக்காட்டிக்காமலே அவங்க உடம்புல இருந்துகிட்டே அவளாவே அவளோட உடம்புல அவன் இருந்துகிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இந்த ராதாவோட மாமியார் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அவருடைய கணவர் அதை ஏத்துக்க மறுக்கிறாரு. அப்பொழுது இந்த ராதாவுடைய மாமியாருக்கு இளைய மகன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பெயர் பாஸ்கர். இந்த சம்பவத்தை நமக்கு முழுசா சொன்னது அவர் தாங்க. அவர் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளவர். இந்த மாதிரி பேய் பிசாசு ஓட்டுறது மற்றும் செய்யறது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தன் நண்பர்கள் கூட போவாருங்க. அப்பேற்பட்டவர் தான். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பூரா இந்த ராதாவோட மாமியார் இந்த பாஸ்கரோட அம்மா தன்னோட இளைய மகனான அந்த பாஸ்கர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குடா, அவன் அண்ணங்காரன் தான், அதெல்லாம் நம்ப மாட்டானே, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. இந்த பாஸ்கரும் தன்னோட மனைவி பிரியாவை கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கு, அங்கிருந்து கிளம்பி வர்றாருங்க. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள தன்னோட மச்சின வீட்டுல பக்கத்துல அங்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இவர்கள் வந்த உடனே பாஸ்கரோட அம்மா பாஸ்கர்ட்ட கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இந்த விஷயம் தெரியாத மாதிரியே இருடா, நீனே இருந்து பாடுறா, 1 நாள் 2 நாள் வீட்டுல இருந்து பாடுறா, அப்புறமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பாஸ்கரும் அவருடைய மனைவி பிரியாவும் அங்கேயே தங்குறாங்க. இவர்கள் எப்ப வந்தாலும் பாசமா அவர்களை கூப்பிட்டு அன்பா பேசுறதும் அன்பா சாப்பாடு போறதும் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறதும் இந்த ராதாவோட வழக்கம். ஆனா அன்னைக்கு நடந்தது வழக்கத்துக்கு மாறா. வந்தவங்களை வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையோட உள்ள போயிடறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டெல்லாம் சமைக்கல, எப்போதும் சமைக்கிற மாதிரி நார்மலா சமைக்கிறாங்க. இந்த பிரியாவும் ராதா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்படியே பேசி பார்க்கறாங்க, உனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா இருக்கா, இந்த மாதிரி ஏன் அமைதியா இருக்கா அப்படிங்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எனக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், உனக்கிட்ட யாரு சொன்னா அப்படி சொல்லி கேட்கும்பொழுது, இல்ல நான் யதார்த்தமா வந்தேன், எப்போ வந்தாலும் என்ன வாய் நிறைய சந்தோஷமா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன், நல்லா பாப்பேன், இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு அவங்களும் சமாளிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாஸ்கர் அதை கவனிக்கிறாரு. கவனிக்கும் பொழுதே அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க, இவர் ஏற்கனவே இதுல நிறைய ஆன்மீகம் மற்றும் அமானுஷ்யம் இந்த பேய் ஓட்டுற விஷயத்துக்கெல்லாம் அவர்கள் நண்பர்கள் கூட போறதும் அதை பார்க்கறதும் அதனால இப்படியா தான் இருக்கக்கூடணும் இவர் கணிச்சிறாரு. இவர் அந்த வேலையெல்லாம் செய்யறதுல ஆனா இவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு. அவர்கள் நண்பர்கள் போகும்போது அவங்க கூட இவர் போவாருங்க. அதனால இந்த விஷயத்தை அவர் கணிச்சிட்டு தன்னோட நண்பர்களுக்கு இவர் போன் பண்ணி பேசுறாரு. தன்னோட நண்பர்களும் வர்றாங்க, வந்து அந்த வீட்டுல பாக்குறாங்க. இதுவெல்லாம் பாஸ்கரோட அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நடக்குதுங்க. ஏன்னா அவருக்கு இதுல துளி கூட நம்பிக்கை இல்லாதவருங்க. அவர் ரொம்ப கோவப்படுவார். அப்படிங்கிறதுனால அவர் இல்லாத பொழுது இந்த விஷயம்லாம் நடக்குது. இவங்க நண்பர்களும் வந்து சேராங்க. வந்து ஒரு 3 பேருங்க, 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேராங்க. அவங்க பம்ப உடுக்க அடிக்கிறவங்க, பம்ப உடுக்க அடிச்சு பேய் ஓட்டுறவங்க சாமி அழைச்சி விடுறதும் இந்த பேய் ஓட்டுறதுலையும் அவங்க மிகுந்த கெட்டிக்காரருங்க. அந்த ஏரியாவில் இந்த ஒரு பம்பையும் எடுத்துட்டு வரல, எந்த ஒரு விஷயமும் அன்னைக்கு பண்ணல. வந்து சாதாரணமா வந்து எப்படி இருக்கு நான் கணிக்கிறது சரியா இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு இந்த பாஸ்கர் கூப்பிட்டதுனால அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க பார்த்த உடனே அந்த இடத்துல ஏதோ விளக்கு வச்சு பாக்குறாங்க. பார்த்ததுல அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது, இவங்க உடம்புல ஒரு ஆன்மா இல்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த பாஸ்கர்ட்ட சொல்லிட்டு போறாங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது, நீ நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வா, நம்ம ஊர்ல வச்சு செய்யலாம், கூட்டிட்டு வரும்பொழுது எதற்காக கூட்டிட்டு வரணும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்கர்ட்ட அவங்க 2 பேரும் கேட்கறாங்க. இந்த பாஸ்கர்ட்ட அவங்க கேட்கறாங்க, எந்தெந்த மாதிரி வித்தியாசமான செயல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்லு, அவங்கள எப்படி கூட்டிட்டு வரலாம்னு நான் சொல்றேன் அப்படின்னு இவங்க கேட்கறாங்க பாஸ்கர்ட்ட. உடனே பாஸ்கரும் சொல்றாரு, எங்க அண்ணி முன்ன மாதிரி அவங்களா இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியா பதில் சொல்லல, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க, முறைக்கிறாங்க, குழந்தைங்களை பக்கத்திலே அண்ட விட மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட புதுசா ஒரு விஷயம், அவங்க எப்பொழுதாவது தான் சிக்கன் சாப்பிடுவாங்க, ஆனா இப்ப மீன் சாப்பிடுறாங்க, மட்டன் வாங்கிட்டு வர சொல்றாங்க, நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவங்களும் சரி நீ இப்படி சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறாரு. என்னன்னா தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷன் நடக்குது, இன்னைக்கு அங்கே மட்டன் பிரியாணி செய்கிறாங்க, உங்களுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, வாங்க நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு பொழுது போனதுக்கப்புறம் கூப்பிடு, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பொழுது போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் வரும். இதை நீ சொன்னோன்னே அது சாப்பாட்டில் பிரியமாக இருந்த ஆன்மாவாக இருந்தால் கண்டிப்பாக அவளை அந்த ஆன்மாவே கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்த வச்சு நம்ம இந்த ஆன்மாவை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்புன ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்குது. இந்த ஆன்மா அவங்க வந்ததை எப்படி நோட்டமிட்டுச்சா என்னன்னு தெரியல, திடீர்னு கதவை சாத்திக்கிட்டு எல்லாரையும் வெளியில தள்ளிடுறாங்க. உடனே கதவை தட்டி பார்க்குறாங்க, எந்த ஒரு பயனும் இல்லை. உடனே பக்கத்துல தாங்க அவர் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு தகவல் சொல்லி அவர் வர்றதுக்கும் அந்த நேரத்தில் இந்த பாஸ்கர் அது ஒரு சீட்டு வீடு தானாங்க, மேலே ஏறி ஒரு பெரிய கல் எடுத்து ஓரமாக போட்டு உடைச்சிட்டு கீழே இறங்கி போய் பார்க்கும்போது இவங்க தூக்கு மாட்டிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்து மிரண்டு போன அந்த பாஸ்கர் ஓங்கி அவங்க அண்ணின் பார்க்காம ஒரு அறையை விட்டு கயிறை அவுத்து போட்டு அவங்க கீழே இறக்கிட்டு கதவை திறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்காரரும் வந்து அவரும் அடிக்க போய் அதற்கப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நீ வர வேணாம், இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பாஸ்கர் அவங்க அண்ணன்ட்ட எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கும் அது வரைக்கும் நம்பிக்கை இல்லைனாலும் இவ இது வரைக்கும் இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது, சரி உங்க அண்ணியை நீ எப்படியாவது சரி பண்ணி கொண்டா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க அண்ணியை மட்டும் கூட்டிக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு 5-6 மணிக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. இவங்க அண்ணி ஏற்கனவே கூப்பிட்டதுக்கு வரலங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கே மட்டன் பிரியாணி எல்லாம் போறாங்க, உங்களுக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் அவங்க வேண்டா வெறுப்பா வர்றது மாதிரி சரின்னு கிளம்பி வர்றாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை இந்த பாஸ்கரோட மனைவி ஃப்ரீயா நோட் பண்றா. இது மாதிரி அவங்க தூக்கு போட்டதற்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவங்கள காப்பாத்தினதுக்கு அப்புறம் மதியம் 3 மணி 4 மணி வாக்குல அந்த படிக்கட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவங்க தூரமா இருந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ராதாவை இவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த ராதா என்ன பண்றாங்கன்னா இந்த கையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஊதுறாங்க, ஒரு மாய செய்ய கட்டி ஊதுறாங்க, கையெல்லாம் அடிபட்டு இருக்க மாதிரி அப்படி ஊதுறாங்க. அந்த நேரத்துல வேகமா எழுந்து வந்த அந்த பிரியா நேரடியா வந்து யாரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த ராதாவை பார்த்து கேட்கும் பொழுது அந்த ராதாவும் சற்று யோசிக்காம, எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுல்ல, கையெல்லாம் காயமா இருக்குது, அதான் பார்த்து ஊதிக்கிட்டு இருக்கேன், எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதாரிச்சுக்கிட்டு, இல்லடி பிரியா எனக்கு ஒன்றும் இல்லையே, என்ன கேட்குறடி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அந்த உடம்புல இருக்குது ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா தன்னை வெளிக்காட்டி கொள்ளாம இவ கூட இருக்குது அப்படின்ட்டு. அதற்கப்புறம் தாங்க இவங்க இந்த பாஸ்கரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பாஸ்கரன் ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு உள்ளவருங்க, முனீஸ்வரனை கும்புறவரு. தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு செங்கல் வச்சு அதற்கு அபிஷேகம்லாம் ஆராதனை எல்லாம் பண்ணி டெய்லி சாமி கும்புறது வழக்கம்ங்க. இவங்க வீடு சுத்தி ஒரு காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கும். இவங்க நேர அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன உடனே இந்த ஆன்மா அப்ப அவங்க உடம்புல வந்து ஆட ஆரம்பிக்குது. இந்த 5 நாளும் ராதாவோட உடம்புல வந்து ஆடாத ஆன்மா அந்த இடத்துல வந்து ஆடுது. அப்ப நேர பக்கத்துலதான் பம்பக்காரங்க அவங்க வந்து சேர்ந்துறாங்க. அவங்களும் வந்து அந்த பம்பை அடித்து அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அப்ப அந்த பெண் ஆடிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. என்ன ஒரு விஷயத்த இந்த ராதா சொல்றாருன்னா, தன்னோட அக்கா கணவர் இறந்து போன அந்த கர்ம காரியத்துக்கு போயிருந்தால் அந்த கர்ம காரியத்துல இவதாங்க சமையல் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறி இருக்கா. அதே கிராமத்தை சேர்ந்த பக்கத்துலங்க 4 வீடு தள்ளி ஒரு இளைஞர் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காருங்க. ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்து இறந்து போயிருக்காரு. அந்த இளைஞர் இந்த கர்ம காரியத்துல கலந்துகிட்ட இந்த ராதா மேல எல்லாம் ஆசைப்பட்டு வரலங்க. அங்கு படைக்கப்பட்ட படையல் சாப்பாடெல்லாம் பார்த்து இந்த ராதா அதை பரிமாறுறதை பார்த்துட்டு அதை சாப்பிட போனவர் அப்படியே ராதா பின்னாடியே வந்து சேர்ந்துறாரு. இவர் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டுத்தாங்க இவ பின்னாடி வந்திருக்கான். அதை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த ராதா தன்னோட வாயால அந்த ஆன்மா அப்படியே ராதாவோட உடம்புல இருந்து சொல்லுதுங்க, இந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிச்ச படையெல்லாம் அங்க இருந்துச்சு, அதை சாப்பிட வந்தேன், இவ நல்லா சமைச்சிருந்தா அதையும் நான் சாப்பிட்டேன், இவ கூடவே இருந்தா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன், இவளை விட்டு நான் போக மாட்டேன், இவ கூட இருக்கேன், நான் உங்களுக்கு தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன் அசால்ட்டா சொல்லுது. உடனே பம்பக்காரங்க பம்பை அடிச்சு மறுபடியும் கேட்கும் பொழுது அந்த ஆன்மா அந்த இடத்துல அவளோட உடம்புல இருந்து மறுபடியும் போயிருது. உடனே இந்த பம்பக்காரங்களும் பாஸ்கரனை தனியா கூட்டிட்டு வந்து பாஸ்கரன் சொல்றாரு. பாஸ்கரன் இந்த பம்பக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அது சாப்பாட்டுனாலதான் வந்திருக்கு, அந்த சாப்பாட்டே அதுக்கு எதிராக நம்ம திருப்பணும், அதனால இனிமே அந்த பொண்ணோட உடம்புல அவன் வந்தான்னா வந்த உடனே சற்றும் யோசிக்காம உச்சி முடியை எடுத்துட்டு ஒரு முடி போட்டு அந்த உடம்புல தான் இருக்க முடியும், வெளியில போக முடியாது, அப்ப அதை என்ன பண்ணலாம்னு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இதே மாதிரி இரவு நேரத்துல அவங்க வீட்டுல நான்வெஜ் எடுத்து சமைக்க சொல்லிட்டு போறாங்க. இரவு நேரத்துல நான்வெஜ் எடுத்து சமைக்கிறாங்க. இந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைக்கும் பொழுதே அந்த ராதா குஷி ஆயிடுறா. அப்பப்ப நேர கிச்சனுக்கு வர்றா, வந்துட்டு போறா, ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறா. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ண அந்த பாஸ்கரன் தன்னோட மனைவி பிரியா கூப்பிட்டு இவங்க சொல்லிட்டு போன அந்த விஷயத்த சொல்ற.
சொல்றா. இவங்க உடம்புல அவன் எப்ப வர்றானோ அந்த நேரம் பார்த்து இவங்க தலைமுடிய உச்சி தலைமுடிய ஒன்ன எடுத்து முடிச்ச போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாருங்க பாஸ்கர் பிரியா கிட்ட. உடனே பிரியாவும் நான் எப்படி போடுவேன், அதுவே பேய் அப்படின்னு. நான் கூட இருக்கேன், நீ பயப்படாத, நான் வெளியில தானே இருக்கேன், அவங்க உள்ளதானே உங்க கூட தானே இருக்காங்க, நீ போறது அதுக்கு தெரியாது, நீ போட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு இவங்களும் தருணம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க உடம்புல அவன் வந்துட்டான். வந்ததுனாலதான் என்ன சமையல், என்ன ஆச்சு, எவ்வளவு நேரம் ஆகும், ரெடி ஆயிடுச்சான்னு வந்து கேட்கறது அவங்களுக்கு புரியுது. உடனே பிரியாவும் தட்டுல சிக்கனை போட்டு இவங்களை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ராதாவும் அந்த கிச்சன்லயே உட்காந்து அதை ஆர்வமா வேகமா ஆக்ரோஷத்தோட சாப்பிடும் பொழுது அப்ப அந்த இடத்துல ராதாவோட முகத்தை பார்க்கறா. அது ராதாவோட முகமே கிடையாது, அது ஆக்ரோஷமாவும் வேகமாவும் ரொம்ப நாள் சாப்பாடே பார்க்காத மாதிரி அப்படி அள்ளி சாப்பிடும் பொழுது பிரியாவுக்கு ஏற்கனவே ஆட்டம் கண்டுருச்சுங்க. இதை தாண்டி போய் தன்னோட கணவர்கிட்ட சொல்லவும் முடியாது, நம்ம இப்ப தாண்டி போகணும், அவங்க தலையில முடியையும் போடணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே அவங்கள தாண்டி போற மாதிரி போயிட்டு, இது என்னடி தலையில ஒரே பூவா இருக்கு, எங்கே போய் அள்ளி போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க தலைய கோதி கொடுக்குற மாதிரியே அப்படியே அவளுக்கு தெரியாம தலையில ஒரு முடியை போட்டுட்டு வேகமா தன்னோட வீட்டுக்கார பக்கமா ஓடிடுறா பிரியா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ராதாவோட உடம்புல அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஆட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பம்பக்காரங்க அவளை அப்படியே கூட்டிட்டு போய் தன்னோட எல்ல தெய்வமான செல்லியம்மன் கோயில கொண்டே வச்சுறாங்க. வச்சுப்புட்டு இவங்க ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க, நம்ம 5 நாளைக்கு அப்புறம் தான் பூஜை முறையெல்லாம் ஆரம்பிக்க போறோம், அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான எல்லா பூஜையும் நான் செய்ய போறோம். இந்த 5 நாளும் என்ன பண்றீங்கன்னா, இந்த முடி, இந்த தலையில போட்ட முடி எக்காரணத்தை கொண்டும் யாரும் அவத்தரக்கூடாது, அவந்தரவும் கூடாது. இங்கே ஒரு குடும்பம் யாராவது தங்கிருங்க, அதுக்கு தேவையான சாப்பாடு என்னன்னா அதுக்கு ஒரு மண்கலயத்தை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டு அரிசியை மட்டும் வாங்கி கொடுங்க, உப்பு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது, அதுவே சமைச்சு அதுவே சாப்பிடணும். அப்பதான் இனிமே யாரோட உடம்புலையும் சாப்பாட்டுக்காக போய் சேராது அப்படின்னு கண்டிஷனா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்கரனும் அன்னைக்கு ஃபுல்லா அதுக்கு சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கலங்க. மதியத்துக்கு மேல அவன் வாயாலே அவன் கடந்து கத்துறான், எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கறான். என்னால உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது, சாப்பாட்டுக்காக தானே இவ உடம்புல நீ வந்திருக்க, நீனே சமைச்சு நீனே சாப்பிட்டுக்க, உனக்கு தேவையானதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்கலயமும் வெறும் பச்சரிசியும் வாங்கி கொண்டாந்து கொடுத்து நீனே சமை அப்படின்னா, நீ சமைனா நான் எப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 செங்கல் அங்க இருக்குது, அங்க எடுத்துட்டு போ, சொல்லி பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து நீனே பத்த வச்சு நீனே சமைச்சுக்கிட்டு இவங்க யாருமே அதற்கு உதவியே பண்ணலங்க. அந்த ஆன்மா, அதாவது இந்த ராதாவே போய் தண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பாடு சமைச்சு இந்த சொல்லிய வச்சுட்டு உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க குடும்பத்துல இருந்த அனைவருக்குமே கஷ்டமா தாங்க இருக்குது. ஆனா பம்பக்காரங்க கண்டிஷனா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஷயத்த நீங்க இப்படித்தான் விரட்ட முடியும், நீங்க பரிதாபப்பட்டோ பாசத்திலேயோ வேற எதையும் பண்ணிடாதீங்க, அந்த உடம்புல இருக்குது அந்த ஆன்மாவை தான் நம்ம போக்குறதுக்கு ஏற்பாடு பண்றோம், உங்க அன்னைக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதனாலதான் நம்ம கோயிலை வச்சு இந்த விஷயத்த செய்யறோம், இந்த கோயில் எல்லையை தாண்டி இதனாலே போக முடியாது, 5 நாள் இந்த மாதிரி செஞ்சா தான் அந்த ஆன்மா அந்த உடம்புல இருந்து தானே போறேன்னு சொல்லும், அதனாலதான் இந்த விஷயத்த நான் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால இவங்க மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாதனால 3 நாள் கிடக்குது. 3 நாளைக்கு அப்புறம் இந்த விஷயமெல்லாம், அதாவது ராதாவோட அம்மாவுக்கு தெரிய வந்து அவங்க தன்னோட மகளுக்காக உடம்பு சரியில்லை நினைச்சுக்கிட்டு கையில நிறைய பதார்த்தம்லாம் வாங்கிக்கிட்டு பழம் பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு நேர கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து தன்னோட மகளோட நிலைமையை பார்த்த உடனே அவன் கத்திக்கிட்டு ஓடி போய் தன்னோட மகள்கிட்ட பேசும்பொழுது யாருன்னு தெரியாத மாதிரியே இந்த ராதா அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்றா. உடனே இவங்க அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராதா ஒரு விஷயத்தை நோட் பண்றா, அவங்க கையில பை நிறைய தின்பண்டங்கள் இருக்கு, வேகமா வெடுக்குன்னு வாங்கி பறிக்கிறாங்க. அந்த நேரத்துல எங்கிருந்தோ வந்த பாஸ்கர் வேகமா வந்து அதை பறிச்சு வேகமா எடுத்துட்டு போய் இவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் தனியா, இந்த மாதிரி விஷயம்லாம் இனிமே பண்ணாதீங்க, அன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க சரியா வந்துருவாங்க, இப்படி பண்ணாதான் அன்னி உடம்புல இருக்க அந்த ஆன்மா வெளியில போகும் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்கள அப்பவே ஊருக்கு அனுப்பிடுறாங்க. 2 நாள் கழிச்சு வந்து நீங்க பாருங்க, இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு 4வது நாள் இவர்கள் சொன்னது மாதிரியே அந்த ஆன்மா வழிக்கு வருது. என்ன விட்டுருங்க, இதற்கு மேல இவளோட உடம்புல என்னால இருக்க முடியாது, நான் போயிடுறேன், இனிமே எந்த சாப்பாட்டுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. அந்த நாளும் அப்படியே போனதுக்கு அப்புறம் மறுநாள், அதாவது 5வது நாள் இரவு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை அப்படியே அந்த தலையில போட்ட முடியோட நேர சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நைட்டு 11 மணிக்கு மேல சுடுகாடு கூட்டிட்டு போய் அங்க இவங்களுக்கு தகுந்தாற் போல் சில மந்திர பூஜை எல்லாம் பண்றாங்க. இந்த பம்பை உடுக்கை அடித்து அக்னி ஏத்தி அங்க ஒரு பாவை எல்லாம் செஞ்சு அந்த பாவைக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு, ஆனா இந்த ஆன்மா ஏற்கனவே நான் போறேன் அப்படின்னு சொன்னதுனால இதையும் முழுசா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. இவங்க உடம்புல ஏற்கனவே 2 ஆன்மா இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு ஆன்மா இதுங்க, இன்னொரு ஆன்மா ஏற்கனவே ரொம்ப காலமா இருந்திருக்கு, அந்த பெண்ணோட பெரியம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த பெரியம்மா இவங்க உடம்புல இருந்தது இவங்க யாருக்குமே தெரியல. இந்த பம்பை உடுக்கை அடிக்கும் பொழுதுதாங்க இந்த ஆன்மா கூட இன்னொரு ஆன்மா இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இந்த பம்பக்காரங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பெரியம்மா ஆன்மா வந்து பேசும்பொழுதே இந்த பம்பக்காரங்க சொல்லிடுறாங்க, பெரியம்மாவது வேறையாவது
நீ செத்துட்டியா, நீ பேய், அதற்கப்புறம் இன்னொருத்தரோட உடம்புல நீ போகக்கூடாது, நீ உன் வழியை பார்த்து தான் போயிருக்கணும். இப்போ இவளோட உடம்புல நீ இருந்ததுனால அவன் வர்றதுக்கு ஈஸியாக இருந்தது பாத்தியா, இந்த பெண்ணோட வாழ்க்கையே அழிய போயிருந்துச்சுல்ல, அதனால நீ மரியாதையை போயிரு. அப்பொழுதே அந்த ஆன்மாவை எச்சரிச்சுட்டு அதையும் சேர்த்து இந்த இடத்துல போக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பூஜை முறையெல்லாம் சிறப்பாக செஞ்சு அந்த இடத்துல சில அக்கினி குண்டம், சில பல வேலைகள்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேலைகள்லாம் சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு இந்த பெண்ணை நேர குளக்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த துணியை அங்கேயே விட்டுட்டு புது துணி மாத்திட்டு மறுபடியும் அந்த செல்லியம்மன் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம்லாம் ஏத்திட்டு பாஸ்கரன் தன்னோட வீட்டுக்கு அவங்கள கொண்டாந்து விட்டுட்டு அதே நாள் அந்த இரவே மறுபடியும் இவங்க இந்த பம்பக்காரங்க 3 பேர், இந்த பாஸ்கரன் 4 பேரும் ஆட்டோ எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதற்கு அப்புறம் அவங்க அண்ணன்ட்ட நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் நடந்துச்சு, இதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனா இங்க ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும், நீங்க யாரும் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவில் பாஸ்கரோட அண்ணன் அவங்க அம்மா பசங்களை இவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அங்க சில பல பூஜைகள்லாம் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா, அங்கு சில பல புகையெல்லாம் போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க மொத்த அமானுஷ்ய சக்தி மற்ற எந்த சக்தியும் வெளியில முதல்ல அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அவங்க சில மந்திர தகடுகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த தகடை வீட்டுக்கு 4 மூலைக்கும் பதிச்சு 4 மந்திர தகட்டுக்கும் ரத்தக்காவு கொடுக்குறாங்க. 4க்கும் 4 கோழி பலியிடுறாங்க. பலியிட்டு அந்த பூஜை முறைகள்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள மறுபடியும் விடியற் காலை 4 மணிக்கு மேல போய் அமர்ந்து ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சு சில நல்ல சக்திகளை அந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வழியை ஏற்படுத்துறாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்த மொத்த நல்ல சக்தி கெட்ட சக்தி அனைத்தையும் முதல்ல வெளியில அனுப்பிடுறாங்க. அனுப்பிவிட்டு அந்த வீட்டை சுத்தி 4 மந்திர கட்டு போடுறாங்க. போட்டதற்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நல்ல ஒரு சக்தி மட்டும், நல்ல எனர்ஜி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அந்த பூஜை முறையை செஞ்சுட்டு அதற்கப்புறம் அங்க போய் அந்த பெண்ணை கூட்டி வந்து இந்த வீட்டில் வச்சுட்டு இவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒரு விஷயத்த. ஏன்னா இந்த பம்பக்காரங்க சாமியை அழைச்சி வர்றதும் இந்த பேய் பிசாசை ஓட்டி வர்றதுலையும் மிகவும் ஃபேமஸாக இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, இந்த பெண்ணோட உடம்புல ஏற்கனவே ஒரு ஆன்மா இருந்தது, அது கூட இன்னொரு ஆன்மாவும் சேர்ந்து வந்தது. இப்போ இதற்கப்புறம் இந்த பெண்ணோட உடம்புல ஆன்மா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆன்மா வந்தாலும் ஆன்மா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள அவங்களால வர முடியாது. இருந்தாலும் முன்னேற்பாடா நீங்க ஏற்கனவே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான், நீங்க இருக்கிற இந்த ஏரி பூரா சரியில்லாத இடம், அதனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை அந்த பெண்ணோட உடம்புல நான் ஏத்தி விடவா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் பொழுது இந்த பாஸ்கரோட அண்ணனுக்கு இதுல விருப்பம் இல்லைங்க. இருந்தாலும் தன்னோட தம்பி கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் செலவு பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான், அவன்கிட்ட இந்த முடிவை விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் அவன்கிட்ட இந்த முடிவை விட்டலாம். அந்த அண்ணன் பாஸ்கர்ட்ட நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்ப்பா அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் இவங்களோட குலதெய்வமான அந்த பத்ரகாளி அம்மனை அவங்க உடம்புல இறக்கி விடுறாங்க. அதற்கப்புறம் அவங்க ஏதாவது கோவில் திருவிழா வந்தா அவங்க உடம்புல சாமி அருள் வந்து ஆடுறது வழக்கம். இந்த 2014 காலகட்டத்தில் எங்க அண்ணிய அந்த விஷயத்திலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். அதற்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் பழையபடி எங்க அண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதற்கப்புறம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்மகிட்ட இந்த விஷயத்தை ஒண்ணு விடாம முழுசையும் சொன்ன அந்த பாஸ்கரனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ ஏதேனும் உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்தா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஓர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.